ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிறுகா ஆர்ட் அகாடமி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பென்சில் ஷேடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பென்சில் ஷேடிங் 3 பென்சில் ஷேடிங் வந்துட்டு போட்டுட்ருக்கோம் ட்ராயிங்கில். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பம்ப்கின் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறது, எந்த மாதிரி ஷேட் பண்ணுறது, எந்த மாதிரி பென்சில் எடுத்திருக்கேன், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிறது ஃபேபர் கேஸ்டலோட பென்சில்ஸ். ஸோ 2Bயில் தான் வந்துட்டு நான் ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஷேடிங் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நான் 2Bலேருந்து 2B 4B இந்த 2 பென்சில் வச்சு தான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராஸ் மாதிரி, அதாவது நம்ம எந்த சென்டர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஒரு கிராஸ் மாதிரி வந்துட்டு நீங்கள் லைன் பேப்பர் வந்து பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு எனக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் பம்ப்கின் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து ஓவல் ஷேப்பில் வந்துட்டு மேலாப்பில் ஒரு ட்ரா பண்ணிவிட்டு ஸோ பம்ப்கின்குரிய ஷேப்ஸ் வந்துட்டு நான் எப்படி ட்ரா பண்ணேனோ அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ராயிங் தெரியவே இல்லைனாலுமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக ட்ரா பண்ணிடுவீங்க. ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கெட்சிங் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இந்த ஷேப்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஓவல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயும் ஷேப்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எரேசர் வச்சு நார்மலாக லைட்டாக ரொம்ப இது பண்ணி எரேஸ் பண்ணாதீங்க. லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் 2B பென்சிலில் வச்சே வந்துட்டு நான் வந்து அதுக்குரிய அவுட்லைனும் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ப்ராப்பரான ட்ராயிங் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து அவுட்லைன் கொடுத்துட்றோம். ஸோ இது நீட்டாக இது வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துரும். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு மண்டலா சீரீஸ் போய்கிட்டுருக்கு ஆல்ரெடி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் கூடிய பிகினர்ஸ் ட்ராயிங், பென்சில் ஷேடிங், பென்சில் கலர்ஸ், அப்புறம் வந்துட்டு மண்டலா சீரீஸ் இது எல்லாமே போய்கிட்டுருக்கு. ஸோ வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் ஆர்ட் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பிகினர்ஸ் கைடன்ஸ் தான் நம்ம சேனலில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருந்துருப்போம். நம்மக்கிட்ட கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு. சப்போஸ் நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரீசனபிள் ரேட்டில் தான் வந்துட்டு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து என்னை காண்டாக்டும் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட வந்துட்டு நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து என்னோடய பயோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஷேடிங் வந்து நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஷேடிங் வந்து 2B பென்சிலில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த மாதிரி வந்து ஷேட் பண்ணுறேனோ லைட் அண்ட் ஷேடோ வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சரை வச்சுட்டு இல்லை எந்த மாதிரி ஷேட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு தான் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். 2B பென்சிலில் கொஞ்சம் லைட் அண்ட் ஷேடோ அந்த கான்செப்டை இது வச்சு நான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 4Bயை வச்சு நான் வந்து அந்த அவுட்லைன் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி டார்க் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து உங்களுக்கு ஃபார்வர்டாக தெரிஞ்சது, ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஸ்லோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நான் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டம்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது இல்லைனாலுமே காட்டன் பட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஸ்மச் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிளெண்டிங் டூல். எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பக்கத்தில் ஸ்டேஷ்னரிலையும் அவைலபிளாக இருக்கும். பென்சில் எரேசர் இருக்குது. ஸோ பென்சில் எரேசர் வச்சு எனக்கு எங்கெல்லாம் வந்துட்டு ஷேட் பண்ணதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் வந்து எனக்கு லைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த வந்து ஹைலைட்டுங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். வேறு எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலை. இப்போ வந்து 4B பென்சிலை வச்சு நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணிட்டோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஹைலைட்டான ஏரியாவை பென்சில் வச்சு இது எரேஸ் பண்ணிட்டேன். பென்சில் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணி ஹைலைட்டும் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்து டெக்ஸ்சர்ஸ், அதாவது வந்துட்டு டெக்ஸ்சர்னு என்ன சொல்லுவேன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலிங் கொடுப்போம் இல்லையா, அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து பார்த்துக்கோங்க. எந்த மாதிரிலாம் கொடுக்குறேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் பண்ணும் போது பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் இமீடியட்டாக திருப்பி ஷார்ப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ராசஸ் பண்ணும் போதே வந்துக்கிட்டு நான் ஆல்மோஸ்ட் 3 to 4 டைம்ஸ் பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ பென்சில் வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அழகாக வந்து அந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். லைன்ஸை தான் வந்துட்டு நான் டெக்ஸ்சராக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து கரெக்டாக பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பம்ப்கின் வந்து பென்சில் ஷேடிங்கால் உங்களாலையும் க்ரியேட் பண்ண முடியும்.
மேலே அந்த காம்பு கிட்ட வந்துட்டு நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ அந்த இடமெல்லாம் நான் டார்க்காக கொடுத்துட்றேன். அப்புறம் கீழே வந்துட்டு நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ கீழேயுமே வந்து டார்க்காக கொடுத்துட்றேன். கொஞ்சம் லைன்ஸ் வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு போட்டுடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அது இருந்தாலே போதும். ஸோ அவ்வளோதான். நம்மளோட வந்து கீழே வந்து கொஞ்சம் ஷேடோவும் கொடுத்தோன்னா நம்ம பம்ப்கினும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஆர்ட் பிடிக்குமோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பாய். தேங்க்யூ.